தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 6வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 6வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு பார்த்துருக்கோம், எம்பிசி கேட்டகரிக்கு அதே மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி கம்யூனல் வைஸ் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோவும் பார்த்தோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பாதி பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அப்படியே பக்கத்தில் உள்ள ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இருக்குது. அவங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நான் எஸ்சிக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எஸ்டியும் பார்த்துக்குங்க. எஸ்சி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. இது சீனியர் கோஆப்ரேட்டிவ் இதெல்லாம் கிடச்சுன்னா பிஎஸ்டிஎம்மில் வர்ற கேண்டிடேட் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துருங்க. ஓகேங்களா? நல்ல டிபார்ட்மெண்ட். ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். எஸ்சி ஜென்ரல் 68, எஸ்சி ஜென்ரலில் 68, உமனில் 27, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 18, உமன் பிஎஸ்டிஎம் 8. ஓகேங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஜென்ரலில் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஜென்ரலில் 3, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து கமிஷனரேட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இதுவும் பிஎஸ்டிஎம்மில் தான் இருக்கா. சென்னையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கோயம்புத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கூடலூர் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரலில் காணோம். எல்லாமே பிஎஸ்டிஎம்லேயும் காணாங்க. திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவாரூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேலூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ட்ரெஸரியில் வந்து 27 இருக்குது. இது நாளைக்கு மேக்ஸிமம் வந்து எடுக்கிற சான்சஸ் அதிகம், பாதிக்கு பாதி எடுத்துருவாங்க. 27 ஜென்ரல் இருக்குது. 12 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 4 உமன் பிஎஸ்டிஎம் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட் ஒன்லி பிஎல் முடித்தவங்க மட்டும் எடுக்கிறது. ஜென்ரல் 1 இருக்குது. செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பிகாம் எம்காம் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க. உமன் 1 இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இது வந்து காமனாக எல்லா பேரும் எடுத்துக்கலாம். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 1 இருக்குங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரலில் 9 இருக்குது, உமனில் 3 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திங்கன்னா ஒன்லி சென்னையில் மட்டும்தான் வேலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா அறிவறியாக இருக்கும். வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரீனஸ்ஸே இருக்காது. ஏன்டா அடுத்தடுத்து வந்து இவங்க வந்து இது டேப்லெட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்த வருஷம் என்ன கொண்டு வரலாம், அதுக்குடியது என்ன போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. லோயர் டிவிஷன் கிளர்க் இன் செக்ரட்டரியேட் தமிழ்நாடு ஜென்ரலில் 1 இருக்குங்க. டவுன் பஞ்சாயத்தில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா? இதுலேயும் நெருக்கி அடியாச்சுங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் வந்து ஜென்ரலில் 1 இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைல் ஜென்ரலில் 3 இருக்குது, உமனில் 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 16, உமனில் ஒரு 7 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அடுத்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 41, உமனில் ஒரு 17, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 11, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குங்க. ஓகேங்களா? இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெவன்யூலாம் அடியாச்சுங்க. இதில் டிரான்ஸ்போர்ட் இருக்கு பாருங்களேன். ஜென்ரலில் 7, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குங்க. ஆர்டி டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஈரோடு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? நாமக்கல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் சுரண்டி எடுத்துட்டாங்க, ஒன்றுமே காணோம். தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருப்பூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவள்ளூரில் மட்டும் இருக்குது, ஒரு ஜென்ரல் இருக்குது. ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலூர்
ஜென்ரல் 1 உமன் 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க. விழுப்புரம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து பேக்வேர்டு கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் ஜென்ரலில் 2 உமனில் 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரலில் 2 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் இது நாளைக்கு மேக்ஸிமம் அடியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஜென்ரல் 6 உமனில் 2 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் விங்கு ட்ரைனிங் விங்கில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 13 உமனில் ஒரு 5 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் இது கடைசி வரையும் அப்படி தான் கிடக்கும் போல். ஜென்ரலில் 15 உமனில் ஒரு 5 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4 உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்காக கிடக்குறாங்களே இந்து சமய அறநிலைத்துறை ஜென்ரலில் 10 உமனில் ஒரு 4 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4 உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. என்சிசி ஜென்ரலில் 1 உமனில் 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் ஜென்ரல் 35 உமனில் ஒரு 14 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 10 உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குங்க. சோசியல் டிஃபென்ஸ் ஜென்ரல் 4 உமனில் 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. ஃபாரஸ்ட் ஜென்ரலில் 3 உமனில் 1 ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா. எஸ்சியில் பரவாயில்ல. இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு ஓடிச்சுன்னா அவ்வளோதான் டோட்டல் போஸ்ட்டு காலியாகும். டோட்டல் போஸ்ட்னால் அந்த மேக்ஸிமம் உள்ள டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிடும். அர்பன் லேண்ட் டேக்ஸ் அண்ட் லேண்ட் சீலிங் ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பிரிண்டிங் ஜென்ரலில் 3 உமனில் 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க. செரிகல்ச்சரில் ஜென்ரலில் 2 இருக்குங்க. சுகர் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 2 இருக்குங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் செங்கல்பட்டு ஜென்ரலில் 1 இருக்குது. ராணிப்பேட்டில் 1 இருக்குது. ராணிப்பேட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. திருப்பத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அதுக்கடுத்து அவ்வளோதான். அசிஸ்டன்ட் சோசியல் வெல்ஃபேர் ஏன் இன்னும் எடுக்காமல் இருக்காங்க, நாளைக்கு இது முடிஞ்சிடுங்க. ஜென்ரலில் 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 255 இருக்குங்க. ஜென்ரல் 99 உமன் இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 117 இருக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம் 45 இருக்குங்க. ஓகேங்களா. நாளைக்கு போகிறவங்க எது எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெஸரி எடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் இருக்குது எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் இருக்குது எடுத்துக்கலாம். லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்குது எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து வேறு என்ன இருக்குது, சிவில் சப்ளைஸ் அந்த இது இருந்துச்சு. பேக்வேர்டு கிளாஸ் இருந்துச்சு. ஹைவே டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா. ஓகே. இதில் எதுவும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள ஒரு லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா. ஓகே. நன்றி. வணக்கம்.